ஃபாரஸ்ட் மூவி அப்படின்னாலே ரொம்ப த்ரில்லிங்காகவும் அட்வென்ச்சராகவும் இருக்கும். அதுக்கு காரணம் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மர்மமான விஷயங்கள் தான். உதாரணமாக காட்டுக்குள்ளே இருக்கிற கொடூரமான மிருகங்கள், உயிரினங்கள், கேனபிள்ஸ், இப்படி பல விஷயங்கள் உள்ளே இருக்கும். இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண த்ரில்லிங்கான மூவிஸ் தான் இந்த லிஸ்ட்டில் நாம் பார்க்க போகிறோம். அதுவும் கடைசியாக நான் ஒரு படத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். நிஜமாவே ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக ஃபாரஸ்ட்குள்ளே போகிறாங்க. அப்படி போய் அவங்க மிஸ் ஆகிடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க போன இடத்துல இருந்து கேமரா ஒன்று கிடைக்குது. அதில் எடுத்த ஃபுட்டேஜை படமாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. ஃபாரஸ்ட் மூவில இதுதான் பெஸ்டான ஃபாரஸ்ட் மூவின்னு நான் சொல்லுவேன். அந்த மூவி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் எல்லாம் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. வெல்கம் டு மெர்சல் மூவிஸ். நான் ஜெயராம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் ஒன்று போட்டுருங்க. ரிவர் ஆஃப் பிளட் இந்த படத்தில் ஒரு ரிசார்ட்டில் போய் தங்குற 2 கப்பிள்ஸ் அங்கே காட்டுக்குள்ள அட்வென்ச்சராக கூட்டிகிட்டு போகிற கயோக் அப்படிங்கிற ட்ரிப்புக்கு போகிறாங்க. அது என்னன்னா சின்ன போட்டில் ரிவர் வழியா காட்டை சுத்தி காட்டுறது. My great granddad was one of the first outsiders to come here, but unfortunately he what? He discovered a tribe out here and one day he just disappeared. இன்னும் அட்வென்ச்சரா இருக்கும் அப்படின்னு அவங்களை கூட்டிட்டு போன கைடு ஒரு நாள் நைட்டு ஃபாரஸ்ட்ல தங்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. அட்வென்ச்சரஸா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அதையும் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்கள ஒருத்தர் காணாம போயிடுறாரு. Too late. What do you mean too late? Can't go that way. அவங்கள தேடி தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள போயிடுறாங்க. அந்த காட்டுக்குள்ள மனுஷனை கொண்டு திங்கிற காட்டுவாசிங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட கதை. கேனபல் மூவிஸ் அப்படின்னாலே ரொம்ப அருவருப்பா பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த படம் கொஞ்சம் டீசென்டான ஒரு படம். அதே சமயம் ரொம்ப த்ரில்லிங்கா எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தையும் பாருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இண்டிஜினஸ். அமெரிக்க ஃப்ரெண்ட்ஸான ஒரு 5 பேர் பனாமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வெக்கேஷனுக்கு போகிறாங்க. அங்கே லோக்கலில் கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாங்க. அவள் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸை பற்றி சொல்கிறா. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் அது ரொம்ப டேஞ்சரஸான இடம், அங்கே மர்மமான ஒரு கிரியேச்சர் இருக்கிறதும் அது ரொம்ப கொடூரமானது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பசங்க கம்முன்னு இருப்பானுங்களா, அதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு தேடி போகிறாங்க. இதில் அந்த கிரியேச்சர் கிட்ட மாட்டிக்கிட்டு உயிருக்கு போராடுறாங்க. நேரம் ஆக ஆக இருட்டாயிரும். நைட்டில் காடு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. சினிமோட்டோகிராஃபியும் வேற லெவலில் இருக்கும். என்னன்னா வெறும் டார்ச் லைட்டை மட்டுமே வச்சு மிரட்டி விட்டுருப்பாங்க. செமையான ஒரு த்ரில்லிங்கான படம். கண்டிப்பாக பாருங்க. பிக் லெஜண்ட் இந்த படம் 2018 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்தோட ஹீரோ டைலர் அவரோட ஃபியான்சியான நட்டாலியை கூட்டிட்டு ஒரு கேம்பிங் பண்றதுக்கு பசிபிக் நார்த் வெஸ்ட்ல இருக்க ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போறாரு. எதுக்காக அப்படின்னா அங்க போய் ரொமான்டிக்கா அவளுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு பிளான் பண்றாரு. அங்க நைட்ல ஒரு இடத்துல கேம்ப் பண்ணி இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு டெய்லர் வெளியில போய் பாக்குறாரு. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துடுறாரு. திடீர்னு இங்க கேம்பிங்ல இருக்க நட்டாலியை ஏதோ ஒரு கிரியேச்சர் அட்டாக் பண்ணி அவளை தூக்கிட்டு போயிருது. இதுல மனதளவுல பாதிக்கப்பட்ட ஹீரோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதுல இருந்து மீண்டு வந்து அவளுக்கு அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு திரும்ப அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போகிறான். அப்படி திரும்ப அங்கே போகிறப்ப இன்னொரு ஹண்டரான ஹெலியை அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்க்குறாரு. இவங்க 2 பேர்த்தையும் அந்த கிரியேச்சர் அட்டாக் பண்ணுறதுக்கு துரத்துது. Plenty of stories circulating about things up here. Things not exactly friendly to people. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு என்ன நடந்தது, நட்டாலிக்கு என்ன நடந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதை ரொம்ப த்ரில்லிங்காக காமிச்சிருப்பாங்க. படம் பார்க்கறதுக்கு லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பேல மிரட்டி விட்டுருப்பாங்க. ஒரு டீசென்ட்டான த்ரில்லர் மூவி. த ஃபாரஸ்ட் இந்த படம் 2016 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் மூவி. இந்த படம் ஜப்பானில் நடக்கிற மாதிரி கதை அமைச்சிருப்பாங்க. ஜப்பானில் ஹாக்கி கோரோ அப்படின்னு ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. இது உள்ள போனவங்க எல்லாம் சூசைட் பண்ணி செத்துருவாங்க. அதனால இதுக்கு பேர் சூசைட் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு ட்வின்ஸ். அவளோட சிஸ்டர் இந்த ஃபாரஸ்ட்குள்ள போய் சூசைட் பண்ணிட்டதா சொல்றாங்க. அவளை தேடி இந்த காட்டுக்குள்ள போறா. அங்க அவ சிஸ்டர் தங்கி இருந்த டென்ட்டையும் பாக்குறா. அதுல தங்க வேணாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா அதையும் மீறி தங்குறா. அங்க அவளுக்கு என்னென்னலாம் நடக்குது அதை
அதை ரொம்ப த்ரில்லிங்காக சொல்லியிருப்பாங்க. இதுவும் ஒரு பெஸ்ட்டான ஃபாரஸ்ட் மூவி. த ரிச்சுவல். ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் ஒரு ட்ரிப்பு போகிறதுக்கு வேண்டி பிளான் பண்ணுறாங்க. அப்போது அதில் ஒருத்தன் ஒரு ஸ்டோரில் நடந்த ராபரி அட்டாக்ல செத்து போயிடறான். மற்ற 4 பேரும் அவனோட மெமரிஸை ஆனர் பண்ணுறதுக்கு ஸ்வீடனில் இருக்க ஒரு மவுண்டனுக்கு ஹைக் பண்ணுறதுக்கு வேண்டி போகிறாங்க. அங்கே அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கால் அடிபட்டுருது. ஒரு ஷார்ட்கட்டில் திரும்ப போகலாம் அப்படின்னு ஒரு திக்கான ஃபாரஸ்ட்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. அங்கே ரொம்ப பயங்கரமாக சில உருவங்கள் மிருகங்களை பார்க்குறாங்க. அன்னைக்கு நைட்டு மழை பெய்யறனால ஒரு வுட் ஹவுஸில் போய் தங்குறாங்க. Could be hunters out. We should pitch the tents. This is ridiculous. அங்கே ஆல்ரெடி டீகம்போஸ் ஆன தலையே இல்லாத ஒரு உடம்பு கட்டப்பட்டிருக்குது. அன்னைக்கு நைட்டு அங்கே தங்கினதுனால அவங்களுக்கு வித்தியாசமாக கனவு வருது. இங்கே இருக்கிறது ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள ஒரு கிரியேச்சர் துரத்திக்கிட்டு இருக்குது. இப்படி காட்டுக்குள்ளே மாட்டிக்கிற இவங்க உயிரோட வெளியில் போகிறாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட கதை. What the fuck is that? Fucking hell, we don't know where we are! லீவ் நோ ட்ரேஸ் படத்தோட ஹீரோவில் ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன். இவர் அவரோட டீனேஜ் பொண்ணான டாம், இவங்க 2 பேரும் ஃபாரஸ்ட்ல வாழ்ந்துட்டு வராங்க. டாமுக்கு மிலிட்ரியில் ஏற்பட்ட அனுபவமும் இந்த சொசைட்டி ரொம்ப சுயநலமானது, இயற்கையை அழிச்சு பெரிய கொடூரத்தை பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி தாம் பொண்ணு பண்ணக்கூடாது, அதே போல இந்த விஷயத்துல இருந்து அவளை பாதுகாக்கிறதுக்கு வேண்டி இப்படி வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் இவங்க ஃபாரஸ்ட்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஒரு ரூரல் ஏரியால தங்க வைக்கிறாங்க. Stand up. You alone out here? My daughter's with me. Can you tell me where you live? In the park? You okay here? Still think her own thoughts. Keep pedaling. Look where you want to go. School is about. இவ்வளோ நாள் ஃபாரஸ்ட்ல இருந்த இவங்களுக்கு மக்களெல்லாம் இருக்கிற இந்த சொசைட்டியை அடாப்ட் பண்ணிக்க முடியல. ஹீரோ பில்லாச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளை ஏற்படுத்தி மாறுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவரோட பொண்ணு டாமுக்கு சுத்தமா முடியல. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணி திரும்ப காட்டுக்குள்ளே போறாங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்ன நடக்குது, அவங்களோட மனநிலை எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கறதான் இந்த படத்தோட கதை. ஃபாரஸ்ட் மூவிலே ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு படம், கண்டிப்பா பாருங்க. அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் நாம் பார்க்க போகிறது ராங் டர்ன் படங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த படம் சீரிஸ் எல்லாமே கொடூரமாக இருக்கும். ரத்தம், வைலன்ஸ், நியூடிட்டி இப்படின்னு ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஆனால் இந்த படம் 2021 வந்தது. இந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டான படம் இது. உங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக பயங்கரமாக பார்க்கணும் அப்படின்னா அந்த சீரீஸை பாருங்கள். இப்போ இந்த படத்தை பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் சேர்ந்து அப்பலிச்சன் ட்ரெயில் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஹைக்கிங் போகிறாங்க. அங்கே இருக்க லோக்கல் குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி அந்த இடத்துக்கு போறாங்க. And they don't bother us. But anyone who goes up there, what is this place? அதுக்கப்புறம் எப்போதும் போல ராங் டர்ன் படத்துல வர மாதிரி ட்ராப்ல மாட்டிக்கிற ஒரு பையன் காணாம போயிடுறான். அவனை தேடி போறவங்களுக்கு என்ன நடக்குது, அதான் இந்த படத்தோட கதை. Descendants of these people are still living up there on the mountain. A lonely place to die. இங்கேயும் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் ஸ்காட்டிஷ்ல இருக்க ஒரு மவுண்டன்ல கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்களுக்கு யாரோ ஒரு குழந்தை முனவர மாதிரியும் அழுகிற மாதிரியும் சத்தம் கேட்குது. She's down there. Hey guys, I heard something. அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணி போகும்போது ஒரு சின்ன பொண்ணை ஒரு உடன் பாக்ஸில் உயிரோட புதைச்சி வச்சிருக்காங்க. இதை பார்த்து ஷாக் ஆகுறவங்க அந்த பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு செர்பியன் லாங்குவேஜ் மட்டும்தான் பேசுகிறா. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது யாரோ இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி இங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு. இந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அவங்கள கொடூரமாக ஆயுதம் வச்சிருக்கிற 2 பேர் துரத்துறாங்க. இந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த பொண்ணை காப்பாற்றுனாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட கதை.
My daughter must look like a good payday. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் கயா. இந்த படம் 2021 ரிலீஸ் ஆன ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் மிஸ்ட்ரி ஹாரர் ஃபிலிம். படத்தோட ஹீரோயின் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சராக இருக்காங்க. அவங்க ஒர்க் என்னென்னா அவங்க பார்ட்னர் கூட ரோட்டீனாக ஃபாரஸ்ட்டில் சர்வேலன்ஸ் பண்ணுறது தான். அப்படி பண்ணும்போது ஒரு ட்ரோன் மிஸ் ஆகிடுது. அதை தேடி போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு மர்மமான முறையில் அடிபட்டு ஒரு இடத்துல மயங்கி விழுந்துக்கிறாங்க. She lives in the forest. அவங்கள அதே இடத்துல வாழ்கிற ஒரு அப்பாவும் மகனும் காப்பாற்றுறாங்க. இவங்க யாருன்னா இந்த காட்டுக்குள்ளேயே பூஜை மாந்திரிகம் இந்த மாதிரி பல வருடங்களாக இருக்கிறவங்க. அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த காட்டுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு தெரிய வருது. ரொம்ப வித்தியாசமாக கொடூரமான உருவத்தில் மனுஷங்க இருக்கிறதும் அங்கே இருக்கிற மரம் செடியெல்லாம் உயிர் இருக்கிற மாதிரியும் ரொம்ப வித்தியாசமாக உருமாறுது. படம் ரொம்ப வித்தியாசமாக த்ரில்லிங்காக இருக்கும். இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் என்ன, ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுதான் இந்த படத்தோட கதை. ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் படம்னா இது தாண்டா அப்படிங்கிற மாதிரியான படம் தான் ஜங்கிள். நம்ம ஹாரி பாட்டர் ஜாலியாக ட்ராவல் பண்ணுற ஒரு இளைஞன் அப்படியே அட்வென்ச்சராக ட்ரை பண்ணணும்னு யோசித்து இவர் 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற ஒருத்தர் உதவியோட அமேசான் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறாரு. இப்படி 4 பேராக போகிறவங்க ஒரு கட்டத்தில் 2 பேராக பிரிஞ்சிடுறாங்க. கடைசியாக ஹீரோ மட்டும் தனியாக ஃபாரஸ்ட்குள்ளே மாட்டிக்கிறாரு. ஃபாரஸ்ட்குள்ளே மாட்டிக்கிட்டால் இப்படி தான் நம்மளோட மனநிலை இருக்கும். நைட்டில் எல்லாம் ஃபாரஸ்ட் இறக்கமே இல்லாமல் இப்படி தான் கொடூரமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த படத்தில் அவ்வளோ தத்ரூபமாக சொல்லியிருப்பாங்க. இது ஒரு பெஸ்ட்டான சர்வைவல் மூவி. அது மட்டும் இல்லாமல் இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். த பிளேர் விச் ப்ராஜெக்ட். இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் நான் சொன்ன ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபாரஸ்ட் மூவின்னு இதை சொல்லலாம். இந்த டைப் ஆஃப் மூவியை ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதோ ஒரு இடத்துல கண்டெடுத்த ஒரு கேசட்லையோ ஒரு கேமராலையோ எடுத்த ஒரு ஃபுட்டேஜ்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 3 பேர் 1998 மேரிலேண்ட் அப்படிங்கிற இடத்துல பிளேர் விச் அப்படிங்கிற ஒரு சூனியக்காரி பற்றி ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அவங்க கையில் இருக்கிற கேமராவில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிகிட்டே போகிறாங்க. அங்கே இருக்கிற லோக்கல் கிட்ட அந்த விச்சை பற்றி கேட்குறாங்க. அங்கே இருக்க மக்களும் இந்த விச் நிஜமாவே குழந்தைங்களை கடத்திருக்கு இந்த மாதிரி பல விஷயங்களை டைரக்டா சொல்றாங்க. Several times. And what was the first incident? The creepiest story about her that I ever heard. Really? Say if you stay up after dark or walk around the house too much, a Blair Witch would come and get you. Sort of in the winter, I guess, the fall or the winter 1940. இந்த ஃபாரஸ்ட்குள்ளே அந்த விச் இருக்கிற இடத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது தான் அவங்களுக்கு பல விஷயங்கள் நடக்குது. அவங்களோட மேப்பு மிஸ் ஆகி அந்த காட்டுக்குள்ளே வழி தெரியாமல் மாட்டிக்கிறாங்க. சுற்றி ஒரே இடத்துக்குள்ளே திரும்ப வர மாதிரி இந்த மாதிரி பல அமானுஷமான விஷயங்கள் அந்த கேமராக்குள்ளே பதிவாயிருக்கு. நிஜமாலுமே இவங்க எல்லாம் காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு பயப்படுற விஷயங்கள் எல்லாம் அந்த கேமராக்குள்ளே பதிவாயிருக்குது. இந்த கேமரா ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிடைச்சது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தை பார்த்த மக்கள் எல்லாம் அரண்டு போய் இதை பற்றி தேடி பார்க்கும்போது நிஜமாக இந்த மாதிரி 3 பேர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் ஆகிற மாதிரி கேஸ் எல்லாம் பதிவாயிருக்குது. இந்த படமும் தியேட்டர்ல வேர்ல்டு வைல்டு பயங்கர பெரிய ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத முதல்ல இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நெட்ல இந்த படத்தை பத்தி தேடி பாருங்க. உங்களுக்கே புரியும் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபாரஸ்ட் மூவி அப்படின்னு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி லிஸ்ட்டுக்கு நம்மளோட மெர்சல் மூவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.